நம்மளோட ரேடியோ ரிவிட் சேனலில் ரிவிட் எலக்ட்ரிக்கல் மாடலிங் டுட்டோரியல் மற்றும் பிம் சஸ்டைனபிள் அனலிட்டிக்கல் டிசைன் யூஸிங் ரிவிட் அப்படிங்கிற டுட்டோரியல் சீரீஸுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு ஏரியா பேஸ்ட் லோட் பிளானிங் நம்ம பார்த்தோம். ப்ரிலிமினரி எலக்ட்ரிக்கல் லோடு எப்படி எடுக்கிறது, லோட் டென்சிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, ஏரியாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஸ்பேஸ் பேஸ்ட் எலக்ட்ரிக்கல் பிளானிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் லோடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் ஆட்டோடெஸ்கோட எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் மெத்தடு கிடையாது, ரிவிட்டோட எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் மெத்தடு கிடையாது. இது என்ன அப்படின்னா, ரிவிட்டோட ஸ்பேஸை யூஸ் பண்ணி எப்படி ரூமோட இன்டெலிஜென்ஸ், ரூமோட ஏரியா, ரூமோட கெப்பாசிட்டியை எடுத்து அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரிலிமினரி லோடை எடுத்தோமோ அது போல் நம்ம லோடை கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ரிவிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் நான் என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணேனோ அது ப்ராஜெக்ட் தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட இந்த ஃப்ளோர் பிளான் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரீநேம் பண்ணுறேன். என்னென்னு பண்ணுறேன்னா, எலக்ட்ரிக்கல் லோட் அனலைசிஸ் யூஸிங் ஏரியா அப்படி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நான் புதுசாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது. ஸோ இந்த வியூ என்ன அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா போன வீடியோவில், அதை தான் நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கார்ட்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், 0 பவர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வியூ கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் லெவல் 0 ஸ்பேஸ் பேஸ்ட் ஏரியா லோட் கால்குலேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பேஸ்ட் லோட் கால்குலேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு நான் செட் பண்ணியிருக்கேன், 2 வியூஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த பக்கம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் லோட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வியூ கஸ்டமைஸ் பண்ணுறேன். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த அனலிட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறதுல இதை டிக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த அனலிட்டிக்கல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட் பண்ணுறேன். மாடல் கேட்டகரி போயிட்டு லைன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இந்த லைன்ஸில் ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இந்த இது இருக்குல்ல, ஸோ இதை நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன். அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜர் கேபின், பிரேக் ரூம், சர்வர் ரூம், கிச்சன் பேண்ட்ரி, டாய்லெட், மீட்டிங் ரூம், ஸ்டோர் கேபின், அப்புறம் 2 ஆஃபீஸ், இந்த மாதிரி ரூம்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கு. இந்த ரூம்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, ஆர்கிடெக்சரல் மாடல்னு வருது. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும், இது ஆர்கிடெக்சரல் மாடல். இந்த மாடலை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல மேனேஜ் லிங்க் அப்படின்னு வரும். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா இந்த லிங்க் இது லிங்க்டு மாடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ என்னோடய மாடலை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோலையும் நான் லிங்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் லிங்க் கார்ட்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட அனலைஸ் டேப் வரேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான டூல்ஸ் இங்கே தான் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரூம் என்ன ரூம், என்ன டைப் ஆஃப் ரூம், இங்கே என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வரும்,
அப்புறம் வந்து எத்தனை டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வரும், ஏதாவது ஸ்பெசிஃபிக்கலான ஒரு எக்யூப்மெண்ட் வருதா, இல்லை ஜென்ரல் பவர் எவ்வளோ வரும், லைட்டிங் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து ரூம்ஸ் இருக்குது. நான் வந்து டேப் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன்னா ஆர்கிடெக்சர் மாடலில் இருக்கிற ரூம்ஸ் இருக்குது. நம்ம ரூம்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா, ரூம்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் கேல்குலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். எலக்ட்ரிக்கல் வந்து ரூம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ரூம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு எம்இபி என்ஜினியர், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அனலைஸ் டேப் போங்க. இந்த அனலைஸ் டேப்பில் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த பேனலில் போங்க. இங்கே இதுதான் ஸ்பேஸ் டூல், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கீழே கொஞ்சம் தெரியாமல் வைக்கிறேன். ஸோ நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ரூம்ஸ் வந்து ஹைட் பண்ண போகிறேன். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போகிறேன், ரூம்ஸுக்கு செலக்ட் பண்ணுறேன், அன்டிக் பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன், ஓகே போகிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து ஹைட் ஆகிடுச்சு. நான் ஸ்பேஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே ஸ்பேஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூமோட டேட்டாவை ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரூமில் இருக்கிற நேம், நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேனுவலாக ஸ்பேஸில் என்டர் பண்ணுவீங்க. நான் மேனுவலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த பேனலில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்பேஸ் நேமிங் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரூம்ஸில் இருக்கிற நேம், நம்பரை வந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள் லெவல்ஸ். இப்போ ஸ்பெசிஃபிக் லெவல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் லெவல்ஸ் அப்படின்னா இருக்கிற எல்லா லெவல்லையும் அப்ளை ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ரூமில் இருக்கிற டேட்டா ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை எடுத்துக்க முடியும். இப்போ ரூமுக்கு வந்து ரூமில் வந்து ஆக்குபென்சி டேட்டா இருக்குது, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூமோட டேட்டாஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் நேமிங் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டூல் வந்து டைனமோ இருக்குது. டைனமோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்பேஸ் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல நம்ம பண்ண போகிறது ஷெட்யூல் க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் அனலைஸ் டேப்பில் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிற பேனலில் ஷெட்யூல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக்கல் லோட் ஸ்பேஸ் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டேன். அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா ஸ்பேஸோட ஃபீல்டு ஆட் பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் அப்படிங்க செலக்ட் பண்ணுறேன். நம்பர், நேம், அதுக்கப்புறம் லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியா வந்து செலக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமோட நம்பர்ஸ், அப்புறம் வந்து நேம், அப்புறம் வந்து லெவல், அப்புறம் ஏரியா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போது ரூமோட டேட்டாவை நம்ம வந்து ஸ்பேஸுக்கு என்டர் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸை வந்து ஷெட்யூலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்பேஸோட டைப்பை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஏரியா பேஸ்ட் லோட் பண்ணும்போது ஏரியாவோட டைப்பை டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ஸ்பேஸோட டைப்பை டிஃபைன் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னா ஸ்பேஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே எனர்ஜி அனலைசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த எனர்ஜி அனலைசிஸை நம்ம யூஸ் பண்ணி தான் ஸ்பேஸோட டைப்பை டிஃபைன் பண்ண போகிறோம். இதில் ஸ்பேஸ் டைப் அப்படின்னு பராமீட்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு பர்டிகுலர் பராமீட்டருக்கு தேவையான ரூமை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஒரு மேனேஜர் கேபின். ஸோ நான் இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் மேனேஜர் அப்படின்னு தான் இருக்கான்னு. ஸோ அப்படி இல்லை, மேனேஜர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஏரியா இல்லை வந்து ஒர்க் ஏரியா அந்த மாதிரி இதில் அதுக்கு ரிலேட்டடான ரூம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு, ஒர்க்ஷிப்பு, அப்புறம் வந்து ஸ்டேர்வே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சூட்டபிளான ஒரு பர்ட்டிகுலர் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கும். ஸோ பேங்க் கஸ்டமர் ஏரியா, ஸோ இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஒரு ரூம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஃபீஸோட என்க்ளோஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் மேனேஜர் கேபின் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து பிரேக் ரூம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சேம் ஸ்பேஸ் டைப் அப்படிங்கிற பராமீட்டர் கிளிக் பண்ணி இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு பேண்ட்ரி இல்லை விசிட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ரூம்ஸ் வந்து இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடான ஒரு ரூம் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைனிங் ஏரியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து கிச்சன் அண்ட் பேண்ட்ரி இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஏரியா. அங்கே நின்று வந்து எல்லாருமே அவங்களோட ஃபுட்டை கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் டைனிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சர்வர் ரூம். ஸோ இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ஸ்பேஸ் டைப் கிளிக் பண்ணுங்கள், சர்வர் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க, இல்லை கம்ப்யூட்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த எக்யூப்மெண்ட் ரூம் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ரூம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ரூம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சர்வர் ரூம், ஸோ சர்வர் ரூம் வந்து எலக்ட்ரிக்கல் ஏரியா இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேண்ட்ரி செலக்ட் பண்ணுறேன். கிச்சன் அண்ட் பேண்ட்ரி ஸ்பேஸ் டைப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஏரியா இருக்குது. அதே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டைனிங் ஏரியா நிறைய டைப் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஏரியா. ஸோ நான் ஃபுட் ப்ரிப்பரேஷன் செலக்ட் பண்ணுறேன். கிச்சன் இருந்துச்சுன்னா நீங்கள் கிச்சன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஏரியா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து டாய்லெட். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் டைப் கிளிக் பண்ணி இங்கே டாய்லெட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைனா ரெஸ்ட் ரூம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டிங் ரூம், ஸ்பேஸ் டைப் மீட்டிங் ரூம். ஸோ இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் கேபின் செலக்ட் பண்ணுறேன். சேம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் டைப் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டோர் ரூம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா இன்ஆக்டிவ்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா ஆஃபீஸுக்கு, ஸோ இந்த இன்ஆக்டிவ் ஸ்டோரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம். ஸோ இதுவும் நீங்கள் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஸ்பேஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் டைப் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபீஸோட ஏரியா வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, எலக்ட்ரிக்கல் லோட் ஷெடியூல் போகலாம். நம்மளோட ஃபீல்டு கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைப் அப்படின்னு ஒரு பராமீட்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மேனேஜர் கேபின் என்னது, எந்த ஸ்பேஸ் டைப் நம்ம கொடுத்துருக்கோம், பிரேக் ரூம் வந்து என்ன இது கொடுத்துருக்கோம், கிச்சன் வந்து என்ன கொடுத்துருக்கோம், மீட்டிங் ரூம் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ரூம்ஸை செட் பண்ணியாச்சு, ஸ்பேஸ் டைப் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லோட் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். சேம் எலக்ட்ரிக்கல் ஸ்பேஸ் அந்த வியூ போங்க, ஸ்பேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கே எலக்ட்ரிக்கல் லோட் அப்படின்னு ஒரு பராமீட்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பை ஸ்பேஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பை ஸ்பேஸ் டைப் அப்படின்னா இந்த ரூமுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிளிக் பண்ணல ஸ்பேஸ் டைப் அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிப்புளான ஒரு வேல்யூஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங் லோ டென்சிட்டி, பவர் லோ டென்சிட்டி, அப்புறம் வந்து ஆஃபீஸ் டைமிங், ஸோ காமன் ஆக்குபென்சி ஷெடியூல், இதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற உங்களோட லோடு வந்து காமிக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் லோடில் லோட் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பை ஸ்பேஸ் டைப் பதிலாக இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்தீங்கன்னா லோ டென்சிட்டி நீங்கள் எங்கே என்டர் பண்ணலாம். இப்போ எதாவது உதாரணத்துக்கு 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20 லைட்னிங். ஸோ அதே மாதிரி பவருக்கும் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு லோ டென்சிட்டி ஒரு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோ டென்சிட்டி. சேம் தான், நம்ம எலக்ட்ரிக்கலில் பண்ண போல், எலக்ட்ரிக்கல் லோட் ஏரியா பண்ணது போல் இங்கேயும் பண்ணணும். இங்கே வந்து டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக இருக்கும். ஸ்பேஸ் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். செலக்ட் பண்ணுங்கள், எலக்ட்ரிக்கல் லோட் கிளிக் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபை கொடுங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ நான் சர்வர் ரூம் கிளிக் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் லோட் கிளிக் பண்ணுறேன், பை ஸ்பெசிஃபைட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நான் வந்து ஒரு 500 கொடுக்குறேன். ஏன்னா சர்வர் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்யூப்மெண்ட். ஸோ அதனால் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு 500 கொடுத்துக்கிறேன். லைட்னிங் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 100 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆக்குப்பயபிள் கிடையாது. இங்கே எப்போவுமே ஆக்குப்பயபிள் இருக்காது. ஸோ அதனால் அதுவும் அன்டிக் பண்ணிக்கிறேன். சேம் கிச்சன் பேண்ட்ரி லோட் பை ஸ்பேஸ் டைப்பை வந்து மாற்றிக்கிட்டு ஸ்பெசிஃபைட் மாற்றிக்கிட்டு ஸோ இதில் வந்து ஒரு 20, இதில் வந்து ஒரு 25 ஓகே கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் டாய்லெட். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் லோட். ஸோ இங்கே வந்து ஒரு 5 பவர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லை ஒரு 10 வாட்ஸ் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து கேபின் கொடுக்கலாம். கேபினில் வந்து ஸ்டோரேஜ் கேபின். ஸோ இங்கே வந்து பவர் பெரிய அளவில் தேவைப்படாது. லைட்னிங் தேவைப்படும். ஸோ லைட்னிங் வந்து ஒரு 10 கொடுத்துட்டு நான் பவர் வந்து 5 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்இசி புக் இல்லைன்னா என்பிசி இல்லை அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். அந்த பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் எலக்ட்ரிக்கல் லோட் போயிட்டு ஸ்பெசிஃபை கொடுத்துட்டு 20 கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை போயிட்டு இதில் வந்து ஒரு 30 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் லோட் ஸ்பேஸ் போகலாம். இங்கே வந்து ஃபீல்டை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்பெசிஃபைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்பெசிஃபை பவர் லோட், ஸ்பெசிஃபை லைட்னிங் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வச்சு கேல்குலேட் பண்ணி இங்கே வரும். ஸோ இதே இது பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபீல்டு போயிட்டு நம்ம கொடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 20. இது வந்து லைட்னிங். இது வந்து ஸோ இந்த மேனேஜர் கேபின் பார்த்திங்கன்னா ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 17.57. ஸோ 17.57 இன்ட்டு இந்த 10 அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபீல்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ ஏரியா இன்ட்டு இந்த வேல்யூஸ் நான் ஏரியாவை கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஃபீல்டு போயிட்டு ஃபார்மேட்டிங் போயிட்டு ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபீல்ட் ஃபார்மேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 17.57 இதுதான் 17.57 இன்ட்டு 10 176 வாட். அதே மாதிரி 17.57 இன்ட்டு 20 வாட்ஸ் வந்து 351 வாட். ஸோ இந்த மாதிரி ரிவிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேல்குலேட் பண்ணி தரும். இந்த மாதிரி ரிவிட்டில் வந்து நீங்கள் லோட் கேல்குலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல் லோடு யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அது ப்ரீலிமினரி லோட் கேல்குலேஷன். இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டு கேல்குலேஷன். இதில் நீங்கள் எக்யூப்மெண்ட் லோட்ஸ், ஸ்பெசிஃபிக்கான லோட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். நம்ம வந்து ரிவிட்டில் இருக்கிற ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கோம். ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி அனலைசிஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட். இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரிவிட்டில் இருக்கிற ஒரு எனர்ஜி அனலைசிஸ் பண்ணுற காம்பனண்ட். எதனால தான் நீங்கள் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எனர்ஜி அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு பராமீட்டர் வந்து வருது. ஸோ இந்த குரூப் வரனால இது வந்து ஒரு எனர்ஜி அனலைசிஸ் பண்ணுற காம்பனண்ட். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட லோட் கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த லோட் கேல்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பவர் ஃபேக்டர் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் வாட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஏரியா இருக்குது. ஏரியாவை யூஸ் பண்ணி ரிவிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோடை வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். சரி, நம்ம வந்து ப்ரீலிமினரி கேல்குலேஷன் பண்ணுறோம், அப்போ எதுக்கு நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்காவது சந்தேகம் இருக்கும். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த கேபினில் இந்த ரூமில் இந்த டைப் ஆஃப் லோடு வந்து வரப்போகுது, இந்த லோடுக்கு இந்த எக்யூப்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்டாக ஒரு ரூமோட ஒரு ஸ்பேஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக உங்களால் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நிறையவே பண்ணுற மிஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் அண்ட் டைப் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பராமீட்டர் இருக்குது, லைட் லோட் டென்சிட்டி, பவர் லோட் டென்சிட்டி அப்படின்னு.
ஸோ இந்த பாராமீட்டர் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லோடு கால்குலேட் பண்ணுறது கிடையாது. இந்த லைட்டிங் லோட் டென்சிட்டி, பவர் லோட் டென்சிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் லோடு கால்குலேட் பண்ணுறது கிடையாது. இது எதுக்கானது அப்படின்னா ஹெச்விஏசியோட எனர்ஜி அனலைசிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஹெச்விஏசியோட எனர்ஜி அனலைசிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிவீட்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் பண்ணுறத பில்ட் பண்ணி எடுக்க முடியும். நம்ம வந்து இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா லைட் ஃபிக்சர்ஸ் ப்ளேஸ் பண்ணல, ரெசிப்டிக்கல் ப்ளேஸ் பண்ணல, சர்க்யூட்ஸ் ப்ளேஸ் பண்ணல, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ப்ளேஸ் பண்ணல. வழக்கமாக ஏரியாவை எடுத்து நம்ம பண்ணுறோம். இங்கே வந்து ஏரியாவும் ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரிவீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பிம் அப்படிங்கிற டேம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ரிவீட் வந்து ஜஸ்ட் மாடலிங் டூல் கிடையாது. ரிவீட் வந்து அனலிசிஸ் டூல் மட்டும் கிடையாது. ரிவீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாடலிங் பண்ணிக்கலாம், அனலிசிஸ் பண்ணிக்கலாம், உங்களோட டேட்டா பேஸை பில்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிவீட்டால் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து மாடலிங் டூல் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து லைட் பாராமீட்டர்ஸ், லைட்டோட கெப்பாசிட்டி கொடுக்குறோம், லைட்டிங் டென்சிட்டி தனியாக கொடுக்குறோம், அப்புறம் வந்து பவர் டென்சிட்டி தனியாக கொடுக்குறோம். பவர் ஃபேக்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. நார்மலாக ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம், கெப்பாசிட்டி ஆட் பண்ணுறோம், உங்களுக்கு உங்களோட வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால இங்கே வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகுது. இங்கே வந்து லைட்டிங் தனியாகவும் க்ரியேட் ஆகுது, பவர் தனியாகவும் க்ரியேட் ஆகுது. ஸோ இது நம்மளோட ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஷெடியூல் போகலாம். எலக்ட்ரிக்கல் லோட் ஷெடியூல் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பவர் ஃபேக்டர் இருக்குது, பவர் டென்சிட்டி இருக்குது, பவர் ஃபேக்டர் இருக்குது, ட்ரூ ஃபேக்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டாக இருக்கும், லைட்டிங்கும் பவரும் கம்பைண்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியாது லைட்டிங்கில் எவ்வளவு, பவர் எவ்வளவு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட் கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து லைட்டிங், இது வந்து பவர் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே ஸ்பெசிஃபிக்காக லைட்டிங்கும் நம்ம தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம், பவரும் தனியாக டென்சிட்டி கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி ஏரியாவை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ரிவீட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோடை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.